எல்லாருக்கும் முன்னாடி உன் தலையை உயர்த்து வரான். வெக்கப்பட்டு போக விட மாட்டான். நீ அவமானப்பட்டு போறதுக்கு அவர் விட மாட்டார். நீ கண்ணீரோட வாழ்க்கையை கழிச்சிடலாம் நினைக்காத. கம்பீரத்தோடு அறுவடை செய்கிற ஒரு நாட்கள் உனக்கு உண்டு. எந்த அளவுக்கு அழுது இருக்கிறாயோ, நீ வடித்த கண்ணீர் எல்லாம் கணக்கில் துருத்தியில வைக்கப்பட்டு இருக்கிறது. அது பரமனின் கையில, ஒரு குயவனுடைய கையில் அந்த கண்ணீர் இருக்கிறது. அந்த கண்ணீருக்கு பதிலாக நிச்சயமாக ஒரு மாற்றத்தை என் ஆண்டவர் உனக்கு தந்து தீருவார். உனக்கானது உனக்கு வரும், உன் பங்கு உனக்கு வரும். உன்னுடைய யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது பத்திரமா அப்பா கையில் இருக்குது. சவுலுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு எப்படி தீர்க்கதரிசியாக சாமுவேல் எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து சவுலுக்கு கொடுத்தானோ, உனக்கான பங்கை என் தேவனாகிய கர்த்தர் எடுத்து வைத்து பத்திரப்படுத்தி உனக்கான பங்கை உனக்கு தான் தருவார். வேற யார் கையிலும் போகாது. வேற யாருக்கு பிடிங்க கொடுத்துட மாட்டார். உனக்கு முன்னாடி 100 பேர் எழும்புனா நீ தான் யோசேப்பு. உனக்கு முன்னாடி பார்வோன் எழும்புனா பார்வோனுக்கு முன்னாடி நீ தான் யோசேப்பு. உனக்கு முன்னாடி எத்தனை எஜமான் எழும்பினாலும் நீ தான் அங்க யோசேப்பை போல இருப்பாய். தேவனாகிய கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் உனக்கு மேலாக